குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ லீவில் வீட்டில் இருப்பாங்க. அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிற ஸ்நாக்ஸை விட வித்தியாசமாக ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்கும். அதனால் அந்த சீஸை உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ஒரு ரோல் ஒன்று செய்யலான்னு தான் இருக்கேன். அதை எப்படி செய்யலான்றதை நான் வீடியோவில் செஞ்சு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. அந்த சீஸ் ரோல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அது திரட்டுறதுக்கு ரோல் பண்ணுறதுக்கு மாவு வேணும் இல்லையா? நான் மாவு வந்து இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு 3.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ட்ரை ஈஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ப்ரெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ட்ரை ஈஸ்ட் கிடைக்கும் கடைங்களில். அது ஒரு 1/2 ஸ்பூன் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன டம்ளரில் காய்ச்சின பால் இருக்கும், அதை ஆற வச்ச பாலை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியில் இந்த மாவு அது கூட போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 3/4 மணி நேரம் ஊறணும். அதுக்காக தான் அது ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அதை வச்சு தான் அந்த ரோல் ரெடி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அந்த மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வீடியோக்காக நான் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சிட்டேன். இப்போ அந்த மாவு ரெடியாக இருக்குது. அதை வச்சு எப்படி அதை ரோல் பண்ணுறதுன்றதை செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாவை, அது ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அதை திரட்டுறதுக்காக அந்த போர்டு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு இதை வந்து அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். ஏன்னா அதை தான் வந்து சப்பாத்திக்கு ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ரோல் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் கத்தி யூஸ் பண்ணி இதை 2 பாதியாக எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்க இந்த ஒரு பாதியில் நம்ம சப்பாத்திக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்காக திட்டமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். இப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம். இதை தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை தனித்தனியாக ஒவ்வொன்றும் சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோம். இப்போ இந்த போர்டு மேலே கொஞ்சமாக அந்த மைதா மாவை தூவி விட்டுட்டு நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்க்கிறோமோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் மெலிசாக வர மாதிரி இதை தேய்ச்சிக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் வர மாதிரி கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே நல்லா மெலிசாக தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கணும் இல்லையா, அதுக்காக சீஸ் வந்து நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். மொசரல்லா சீஸை வந்து நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லையா, காய் துருவுற இது இருக்கும் இல்லையா, அதில் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இது கூட கொத்தமல்லியை மட்டும் மிக்ஸ் பண்ணி இதுதான் உள்ளே வந்து வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு இதை சப்பாத்தி அப்படியே ரோல் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. துருவன சீஸில் கொத்தமல்லி சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை தான் நான் அந்த சப்பாத்தி ரோல் மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த மைதாவில், அது உள்ளே வச்சு ஃபுல்லாக எப்படி ரோல் மாதிரி பண்ணுறேன்றது பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சப்பாத்தி மாதிரி இருக்க இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங்லாம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. சீஸ்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. இது அப்புறமா அப்படியே மெல்ட் ஆகிடும். இப்போ வச்சுருக்கோம், இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை எப்படி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கடைசி எண்டு வந்துடும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இருக்கோம் இல்லையா அந்த மாவு கூட லைட்டாக இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ஏன்னா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வராமல் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. பார்த்திங்களா, அந்த ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ஃபுல்லாக அப்படியே இருக்கும், அவ்வளோதான். இதை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி விட்டுருவோம். இப்போ அந்த ஸ்டஃபிங் வச்சு அந்த ரோலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரியே மிச்சம் இருக்க அந்த ஸ்டஃபிங்ஸ்லாம் அந்த மாவை வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா அதை வந்து ஆயில் விட்டு அதில் பொரிச்சு எடுக்க போகிறது தான். அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சு சப்பாத்தி மாதிரி அது திரட்டி அது ஃபுல்லாக அந்த ரோல் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.
இப்போ நான் ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அதில் இந்த நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வர மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டு அது உள்ளே நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. பார்த்திங்களா, உள்ளே இருக்க சீஸே அப்படியே ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்களா, அந்த சீஸ் ரோல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. அந்த சீஸே மெல்ட் ஆகி வெளியே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இது ஒரு ரோல் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ இந்த ஒரு ரோலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்களா, சூப்பராக ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே ஜூவியாக இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. குழந்தைங்க இது அப்போ எந்த அளவுக்கு அதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பாருங்கள். சீஸ் ரோல் எப்படி வந்திருக்குன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்லா சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.